என் செல்ல பிள்ளையே, வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனை, துயரம், துன்பம், வேதனை, மற்ற இக்கட்டான சூழ்நிலைகளை உன்னை தவிர வேறு யார் அனுபவித்திருந்தாலும் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்து கொண்டே இரு தங்கமே. தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷமும் கொள்ளாதே. யார் என்று உனக்கு தீமை செய்தாலும் அதற்கு பழிவாங்க நினைக்காதே தங்கமே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் வந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய்துவிடு. நான் உன்னோடு இருக்கும் பொழுது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிடு. நீ என்னதான் யோசித்தாலும் அது நடப்பதுதான் நடக்கும். எனவே உன்னை நீயே தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. வருவது வரட்டும். உதவியாக எப்பொழுதும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய். நீ ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கின்றாய். அக்காரியத்தில் ஏமாற்றம் வந்தாலோ தோல்வி அடையும் நிலை ஏற்பட்டாலோ அதற்காக வருத்தம் கொள்ளாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தமில்லை. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை தொடங்க ஆரம்பித்திருக்கின்றது என்று நினைவில் வைத்துக்கொள். எனவே எதற்காகவும் அச்சம் கொள்ளாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் வாழ்க்கை உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகின்றது. எனவே எது கிடைத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீ செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு நல்லது இப்பொழுது நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உனக்காக எப்பொழுதும் இருப்பேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் தங்கமே? என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இதயமே என்னுடைய கோவில். உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். கூடிய விரைவில் அனைத்தும் சுமூகமாக முடிய போகின்றது. என்னுடைய வேண்டுதல்கள் யாவும் என் அப்பாவின் செவிகளில் கேட்டதா? அப்பா என்னுடைய பிரார்த்தனைகளை எப்பொழுது நிறைவேற்றுவார் என்று நீ உனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் அப்பாவின் முன்னால் மதிக்கப்பட்டது. நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே தங்கமே. நிச்சயம் உனக்கு நல்லது கிடைக்கும். எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். நீ இதுவரை இழந்தது அனைத்தும் போதும். இனிமேல் உன்னை எதையும் இழக்க விட மாட்டேன். நீ இழந்த அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்து சேரும். உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாகும். நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. நீ எதற்காகவும் கலங்கவோ வருத்தப்படவோ தேவையில்லை. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி விடுவேன். நீ தைரியமாக இருக்க வேண்டும். பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் விட்டு விடாதே. என்னால் எதுவுமே முடியவில்லை என்று சொல்லாதே. உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். சறுக்களில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகின்றாய். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு தங்கமே. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன். நீ என்னிடம் வேண்டி நின்றதை உனக்கு நான் தரப்போகின்றேன். இங்கே நடப்பதெல்லாம் உன் கர்ம பலனும் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தான். அடுத்தது என்ன நடக்கும் என்ற பயத்துடன் வாழாமல் எது நடந்தாலும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு வாழ். நீ நினைக்கும்படியான மோசமான நிலை நிச்சயம் உனக்கு வராது. அதை நான் வரவும் விட மாட்டேன். நல்லதை செய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகின்றது. என் செல்ல குழந்தையே, சந்தோஷத்தில் மூழ்கி நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய். நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னால் நல்லதே நடக்கும். நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும். உன் துன்பங்கள் அனைத்தும் விலகி
விலகியது. இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மை செய்ய போகின்றேன். பொறுத்திருந்து பார். என்னுடைய அற்புதங்களை நீ காண தயாராக இரு. நம்பிக்கையோடு இரு. இன்று இரவு உனக்கு கனவின் மூலமாக காட்சி கொடுத்து உனது பிரார்த்தனைக்கு திருப்பு முனையானதொரு விளக்கத்தை நான் கொடுக்க போகின்றேன். காத்திரு தங்கமே. அந்த நன்னாளுக்காக பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையே உனக்காக நான் அமைத்து தருகின்றேன். அப்பொழுது தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக விரைவில் உள்ளது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூ மாலையாக நான் மாற்றிக் கொடுப்பேன். உன் எல்லா திசைகளிலும் நான் சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே தான் இருக்கின்றாய். நானே உனது தந்தை, நானே உனது பாதுகாவலன், நானே உனக்கு எல்லாமாகவும் இருப்பேன். உன் கனவின் மூலம் உன் பிரச்சனைகளுக்கு விளக்கத்தை கொடுத்துவிட்டு உன்னுடன் தான் இனி நான் இருக்க போகின்றேன். உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன். இது என்னுடைய வாக்குறுதி. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். இனிமேல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய். நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ நினைத்தது ஒரு நிமிடத்தில் பலிக்கப் போகின்றது தங்கமே. இந்த பொன்னான நாளை நீ தவற விடாதே. இன்று உனக்கான நாள், உனக்கு அதிர்ஷ்டம் தரும் நாளாக இருக்க போகின்றது. இன்று நீ ஒருவரை சந்திக்க போகின்றாய். யார் என்று சொல்கின்றேன் தங்கமே, நன்றாக கேள். நான் அதிர்ஷ்டசாலியா அல்லது துரதிர்ஷ்டசாலியா என்று எனக்கே தெரியவில்லை. சில சமயத்தில் நான் நினைத்தது அப்படியே நடக்கின்றது. பல சமயத்தில் நான் நினைத்தது நடக்கவே இல்லை. மாறாக நீ சற்றும் எதிர்பார்க்காமல் இருந்த பிரச்சனை மட்டுமே உனக்கு நடக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நடக்கின்றது என்று உன்னை நீயே கேள்வி கேட்கும்படியாக இருக்கின்றது உன்னுடைய தற்போதைய நிலை. அவற்றை எண்ணி கலங்காதே தங்கமே. உனக்காக ஒரு நாள் வரும் என்று நான் பலமுறை கூறியிருந்தேன் அல்லவா? அந்த நாள் இன்றுதான் தங்கமே. இன்றே உனக்கான பொன்னான நாளாக அமைய போகின்றது. இன்று நீ துவங்கும் எல்லா முயற்சிகளிலும் மகத்தான வெற்றி பெறுவாய். இன்று நீ எங்கு சென்றாலும் நிச்சயமாக நல்ல பெயருடனும் பல பேருடைய ஆசிர்வாதங்களால் நீ வீடு திரும்புவாய். நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதே நடத்தி கொடுப்பேன். ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி.